மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு டைனோசர் குடும்பம் இருந்ததாம். அப்பா டைனோசர், அம்மா டைனோசர், அண்ணா டைனோசர், தம்பி டைனோசர் 4 பேர் இருந்தாங்களாம். இதுல தம்பி டைனோசர் மட்டும் கொஞ்சம் இயல்பான டைனோசர் கேரக்டர்ஸ் இல்லாம இருந்ததா. அதுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது, கொஞ்சம் டைனோசர் மாதிரி கம்பீரமா இல்லாம இருந்தது. அதனால அதுக்கு எப்பவுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துட்டே இருக்குமா. நம்ம மட்டும் மத்தவங்க மாதிரி இல்ல, நம்மளால உடல் வலிமையோட போராடவும் முடியல அப்படின்னு நினைக்குமா. இந்த குடும்பத்தை ரொம்ப நாளா ஒரு ஓநாய் கவனிச்சுட்டே வந்ததான். அந்த ஓநாய்க்கு அந்த சின்ன டைனோசர் மட்டும் இயல்பான டைனோசர் மாதிரியே இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த சின்ன டைனோசர் எப்பெல்லாம் தனியா கிடைத்தோ அப்பெல்லாம் அந்த டைனோசரை வெறுப்பேத்தி கேலி கிண்டல் செஞ்சு ஒரு சந்தோஷம் அடைஞ்சதான். அதுல அதுக்கு ஒரு அல்ப சந்தோஷம் கிடைச்சது. இந்த சின்ன டைனோசர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு எப்பவுமே அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் இதை சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்குமா. ஒரு நாள் அந்த ஓநாய் ஒரு வேலியை கடக்க முயற்சி செஞ்சதான். எப்பவும் போல நமக்குதான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு ரொம்ப சாதாரணமா அந்த வேலியை கடக்க முயன்ற போதுதான் தெரிஞ்சதான் அது ஒரு மின்சார வேலின்னு. அந்த மின்சாரம் தாக்கி அந்த ஓநாய் அடிபட்டு விழுந்ததாம். இப்போ இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடுவோம். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. நம்மளை விட வலிமை குறைஞ்சவங்க கிட்ட நம்ம போய் வம்பு இழுத்து அவங்கள கேலி கிண்டல் செஞ்சு அவங்களோட அந்த இயலாமைய வச்சு தனக்குன்னு ஒரு சுயலாபத்தை அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை விட பெரிய தண்டனை காத்துக்கிட்டே இருக்குமா. அருளுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல உள்ள 250வது திருக்குறள் இது. நன்றி, வணக்கம்.